டாஸ் டைம். முக்கியமான மேட்ச்சு, குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு. மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா வளையூர் வெர்சஸ் மணச்சநல்லூர். ஹெட்டு கேட்டிருக்காங்க, டைல் வந்துருக்கு. டாஸ் வின் பண்ணுறாங்க மணச்சநல்லூர். 5 ஓவர், 4 பவுலர் யூஸ் பண்ணும். 1 ஓவர் காமன் பவர் பிளே. 1 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். கரியமணி மணச்சநல்லூர் ஃபீல்டிங்கில் பார்த்துடலாம். வளையூர் அணிக்காக ஓப்பனிங் பேர் எந்த சேஞ்சும் இல்லை. சத்யசீலன் மற்றும் நாவலர் செல்வன். முதல் பவர் பிளே ஓவரை வீச தீபன். ஒரு இன்சைட் எட்ஜு. 2வது ஓவரில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க மணச்சநல்லூர். செகண்ட் ஒன். ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு, காற்றுல தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டில் 2 பேர் இருக்காரு. ராஜா குட் கேட்சுங்க. தடுமாறினாலும் பிடிச்சிட்டாரு சத்யசீலன். முக்கியமான மேட்ச்சில் டக் அவுட்டில் வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக யோகராஜ் இயர்லியாகவே உள்ளே வராரு பவர் பிளேக்குள்ளேயே. தேர்ட் பால். ஒரு ஃபுல் ஃபேஸில் போட்டார். டாட் பால். ஃபோர்த் ஒன். ஒரு ஸ்லோயராக போட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில், யாருமே இல்லை. பவுண்ட்ரி. தேவையான ஒரு 4. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க யோகராஜ் பேட்டிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். டீப்பில் ஃபீல்டு இருக்கனால கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. 2 ஈஸி 2. நல்லா ரன்னிங் யோகராஜிட்ட இருந்து. காலிலே போட்டிருக்காரு கொண்டு வந்து. டாட் பால். 6 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு பவர் பிளேயை. தீபன் நல்ல ஓவர், 1 விக்கெட் லாஸ் பண்ணி 6 ரன். நாவலர் செல்வன் ஸ்ட்ரைக்கில். 2வது ஓவரை வீச கவின் வெர்சஸ் நாவலர் செல்வன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லாக நான் ஸ்ட்ரைக்கிலே இருந்தார். இப்போ தான் ஸ்ட்ரைக் வராரு. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட செகண்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்லோயர், நோ பால் கொடுத்துருக்காங்க. கார்டு சொல்லவே இல்லை. ஒரு ஃப்ரீ ஹிட் பால் யூஸ் பண்ணுவாரா யோகராஜ்? எல்லா பாலுமே பேட்டில் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக அந்த பால் அடிக்க போவார். இலவச அடிபந்து அடிப்பாரா? ஸ்லோவராக போட்டிருக்காரு, ஏமாற்றிட்டார். செகண்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் பால் எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ரொம்ப டீப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. 2. நெக்ஸ்ட் ஆன். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. அங்கே ஃபீல்டர் சுதாகர் இருக்கார், ஓடி வந்து பிடிச்சாரு. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபுல் ஃபேஸில் போயிடுச்சு பால். அவரால் ஸ்டாப் பண்ண முடியல. டைவ் போட்டிருந்தா மட்டும்தான் பிடிச்சிருக்க முடியும். நல்லா ட்ரை சுதாகர் இருந்து, ஆனால் பேட் லக். பவுண்ட்ரி வந்துருச்சு. யோகராஜ் பேட்டிலேருந்து வர 2வது பவுண்ட்ரி. சூப்பர் விளாண்டுருக்காரு வளையூர் அணிக்காக. நெக்ஸ்ட் ஆன். அடிச்சிருக்காரு ஒரு இன்சைட் எட்ஜ். சிங்கிள். நாவலர் செல்வன் சைக்கிள். வெல் பிளே. பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க. சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டாங்க டாட் வைக்காமல். லாஸ்ட் ஒன் பால். அடிச்சிருக்காரு, காற்றுல தூக்கி விட்டுருக்காரு மேலே. கீழே ராஜா ஃபீல்டர் இருக்கார், கண்டிப்பாக பிடிச்சிருவார். இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. 2 ரன் ஓடுறாங்க. ஓவர் த்ரோவில் 1 ரன் ஓடுறாங்க. 3 ரன் எடுத்துகிட்டு வராங்க. 3 ரன்னாக இந்த ஓவர் முடியுது. பெரிய ஓவராக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 2 ஓவர் முடிவிடும் நிலையை அணியின் எண்ணிக்கை 19. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணி நியூ பவுலர் பழனி இன்ட்யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஏமாற்றிட்டார் பேட்ஸ்மேனை. டாட். செகண்ட் பால். அகெயின் ஒரு டாட். தேர்ட் ஒன். அகெயின் ஒரு டாட்டுங்க. 3 டாட்டை போடுறானுங்க பேக் டு பேக். நல்ல ப்ரெஷரை போட்டு விட்டாங்க. நல்ல ஓவர். மடக்கி அடிச்சிருக்காருங்க இந்த டைமு. குட் கேட்சுங்க. நல்லா தெளிவாக பிடிச்சிட்டாரு விக்கெட்.
அடுத்த பேட்ஸ்மேனாக பிரசாந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஓவர், இது வரைக்கும் ரன்னை விட்டு கொடுக்காம பழனி பால் போட்டிருக்காரு. அடிச்சிருக்காரு பளிச்சுன்னு, பால் ஸ்லோவாக அடித்தானா அவுட்ஃபீல்டு. அசோக் 2. லாஸ்ட் 1 பால் தேர்ட் ஓவரில் பளிச்சுன்னு அடிச்சிருக்காரு செகண்ட் ஸ்லிப்பில். அங்கே ஃபீல்டரால் தடுக்க முடியலை. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. பேக் டு பேக் 2 டபுள் எடுத்து 4 ரன்னோட இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு பழனி. 3 ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. 2 விக்கெட் லாஸ் பண்ணி வளையூர். நல்லா கம்பேக்கிங் ஓவராக அமைஞ்சிருக்கு. போன ஓவர் தீபன் ஒரு பவுலருக்கு 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். தீபனை யூஸ் பண்ணுறாங்க. நவலர் செல்வன் ஸ்ட்ரைக்கில். தீபன் வர்சஸ் நவலர் செல்வன். அடிச்சிருக்காரு இன்சைட் எட்ஜு. கீப்பரை ஓடி போய் இயக்கிடுவார். சிங்கிள், மேக்ஸிமம் ரன் 1 தான் வரும். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு காற்றுல மேலே. கிளியர் ஆகுமா? விக்கெட். இல்லை கைக்கே போயிடுச்சு. பிரசாந்த் விக்கெட்டையும் இழக்கிறாங்க. நல்ல கேட்ச் சுதாகர்ட்டாங்க. லைனில் பிடிச்சிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக கிஷோர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க வளையூர் அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் இருப்பார். தீபன் வர்சஸ் கிஷோர். கண்டிப்பாக அடிக்க தான் போவார். பெரிய ஓவரை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்சைட் ஏஜ் சிங்கிள். 4th ஒன். ஒரு அவுட் சிங் பால். ஒரு ஸ்லோயராக பேட்ஸ்மேனை ஏமாற்றிட்டார். கீப்பர் டாட். லாஸ்ட் 2 பால். 5th ஒன். ஃபுல் டாஸ் பால் அடிச்சிருக்கார் சைட்டில். ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் 1 பால். அடிச்சிருக்கார் லெக் சைட் சைட்டில். ஈஸி 2-ஆக இருக்குமா? 2 ரன். 4 ஓவர் முடிவுற நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. 5வது ஓவரை வீச நியூ பவுலர் ராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் யோகேஷ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். அடிச்சிருக்காங்க. வந்த மொதல் பால் 6. தேவையான ஒரு 6ங்க. செம்மையாக விளாண்டுருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறார். நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. நேத்திக்கு நடந்த மேட்ச்லேயும் லாஸ்ட்டு 3 பால் 2 6 அடித்தார். செகண்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரை பேலன்ஸ் இருக்குது. 5 பால் அடிச்சிருக்காரு. சரியாக மீட் பண்ணலை. ஆனால் ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க அவருக்கு தான். 2 ரன் ஓடுறாங்க. 2. தேர்ட் ஒன். ரிட்டன் திரும்பி கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஒரு அவுட் சிங். அகைன் 2 டாட்டா போட்டு ப்ரெஷரை போடுறாரு. லாஸ்ட் 2 பால் கண்டிப்பாக அடிக்க தான் போவார் யோகேஷ். 5th ஒன். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. ஆனால் புள்ளி தேக்கி ஸ்டாப் ஆகிடும். கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. 2. 10 ரன் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். லாஸ்ட் 1 பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. கிளியர் ஆகிடுச்சுங்க. 6ங்க. மிகப்பெரிய 6ங்க. இந்த திசையில் அடிக்கிற ஃபஸ்ட்டு 6ங்க இந்த டோர்னமெண்ட்லேயே. வேற லெவலுங்க. 16 ரன் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. 1 மேன் ஷோ மாதிரி. 44 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க வளையூர். 36 பாலுக்கு 45 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணி செமி என்ட்ரி ஆயிடுவாங்க மணச்சநல்லூர். அதற்குள் கட்டுப்படுத்தினா வளையூர் செமி என்ட்ரி ஆயிடுவாங்க. நல்லா பவுலிங் வச்சுருக்காங்க. ஃபைட் பண்ணுவாங்க. மேட்ச் கடைசி வரைக்கும் போகும். சைக்கிளில் தீபன், நான் சைக்கிளில் உதயா. மணச்சநல்லூர் அணிக்காக ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. வளையூர் அணிக்காக யோகராஜ் முதல் பவர் பிளே ஓவரை போட. ஒரு ஓவர் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளேயில் ஃபுல் பேஸில் உள்ளே கொண்டு வந்து போட்டாருங்க. ஒரு இன்சைடு வச்சுங்க. பால் கீழே குத்திருச்சு. நல்ல கீப்பிங். நல்லா பம்ப் ஆகிடுச்சு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பால் ஃபுல் ஃபேஸில் போட்டுருக்காரு யோகராஜ். அகைன் வந்து போட்டிருக்காங்க லெக் சைடில். 2 சான்ஸா இல்லைங்க. குட் ஸ்டாப்புங்க. அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணார். சிங்கிள். ஃபஸ்ட் ரன் எடுத்துகிட்டு வராங்க மணச்சநல்லூர். உதயா சைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நான் சைக்கிள் இருந்த சைக்கிள் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் உள்ளே கொண்டு வந்து பாருங்க. ஒரு காஸ்ட்லி சான்ஸுங்க மிஸ் பண்ணுறாரு. பிடிச்சிருந்தா ஒரு நல்ல சான்ஸ். நல்ல விக்கெட். பெரிய விக்கெட் எடுத்துருக்கலாம். உதயா
நெக்ஸ்ட் ஒன் அக்கேனு இறங்கி போய் அடிச்சிருக்காரு. நல்ல குட் ஸ்டாப்பாங்க. 2 ஓவர் சான்ஸா சிங்கிள். ஒரு ரன் குயிக்காக ஓடிட்டாங்க. பவர் பிளே லாஸ்ட் 2 பால். அடிச்சிருக்காரு சைட்டில். அங்கே ஃபீல்டில் இருக்காரு. அவரையும் தாண்டி அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு. கிளியர் ஆகிடுச்சு. 6 தீபன் பேட்லேருந்து முதல் 6. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். டாட் பால். ஓவர். 2 ஓவர் பவர் பிளே முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 8. சாரதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சாரதி விசஸ் உதயா 2வது ஓவரை வீச. பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சாரதி. ஒரு ஃபுல் ஃபேஸில் போடக்கூடிய நல்ல பவுலர். நல்ல நீலகலத்தில் போடுவார். உதயாவும் சலைச்சவரில் கண்டிப்பாக அடிக்க போவார். செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன் உடச்சி போட்டிருக்காரு. பனிஷ் பண்ணியிருக்காரு. எங்கள் ஃபீல்டர் இருக்காங்க. அவர் கைக்கே போகுது. விக்கெட்டுங்க. குட் கேட்சுங்க. உதயா விக்கெட் இழக்கிறாங்க. காஸ்ட்லி விக்கெட். பெரிய விக்கெட். 2வது சான்ஸை மிஸ் பண்ணலை. பிடிச்சிட்டாங்க வளையூர். 1 பேட்ஸ்மேனா அசோக் லெஃப்ட் ஹேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டிருக்காரு ஸ்ட்ரைட்டில். காற்றுல கூட கீழே ஃபீல்டர் இருக்காரு. ஐயோ ஒரு டிராப்புங்க. காஸ்ட்லி டிராப்புங்க. ஒரு பெரிய விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. ஒரு சான்ஸை விட்டாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் தீபன் சைக்கிளை விட்டேன். திரும்ப சுலையரா போட்டு ஏமாற்றிட்டாருங்க. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் ஃபேஸில் உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காருங்க. கீப்பர் பாலை மிஸ் பண்ண பின்னாடி பொத்துருச்சுங்க. ஆனால் பவுண்ட்ரி போகாது கண்டிப்பாக. 2 ரன் ஓடுறாங்க. 2 அவுட்டா 2 அவுட் சான்ஸாக இருக்கும். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்டுங்க. அங்கே தடுமாறினாலும் ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாங்க. அடுத்த விக்கெட் அசோக் வெளியேறாரு. நெக்ஸ்ட் ஆன் தீபன் சைக்கிள். டாட் பாலுங்க. செம பாலு. ப்ரெஷரை போடுறாங்க. டாட் போட்டு மேட்ச் பாலாக இருக்கும். நல்ல ஓவராக இருக்கும். டாட்டா அடிச்சிருக்காருங்க. கொஞ்சம் முன்னாடி குத்துனாரு. மடக்கி அடிச்சிட்டாருங்க. 6. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. விக்கெட்டை லாஸ் பண்ணி மணச்சநல்லூர். அடுத்த பவுலராக நியூ பவுலர் பூபதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாத்த சைக்கிளை கருப்பட்டி ராஜ். 3 ஓவருக்கு 29 ரன் தேவை. ஓவருக்கு 10 கால்குலேட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. மேட்ச் ஓவராக இருக்கும் கண்டிப்பாக. லெஃப்ட் ஆம் ஃபுல் ஃபேஸில் போடுவார். 2 ஸ்டெப்பில் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட்டில் நல்ல குட் ஸ்டாப். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் டாட் பால். 2 பாலுக்கு 2 ரன் தான் போயிருக்கு இது வரைக்கும். தேர்ட் ஒன் டாட் பால். அகைன் ஒரு அவுட் சிங். ஃபோர்த் ஒன் ஒரு புல் டாஸ் போட்டிருக்காரு. பவுலரே பிடிச்சிருவாரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஹிட் பால். தீபன் சைக்கிளை யூஸ் பண்ணியிருக்காரா? யூஸ் பண்ணலை. காலில் பட்டிருக்கு. டாட் பால். செம ஓவருங்க இது வரைக்கும். லாஸ்ட் 2 பால். இந்த ஓவரில் தீபன் சைக்கிளை போட்டிருக்காரு. நல்ல ஒரு யாருக்காருங்க. டீப்பில் ஃபீல்டு இருக்கனால கண்டிப்பாக 2 ரன் ஓடுறாங்க. இல்லை ஓடலை. 1 ரன் மட்டும். 6 பவுண்டரி இல்லைன்னா இந்த ஓவர் செம ஓவராக இருக்கும். மேட்ச் ஓவராக இருக்கும். அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. 6. கடைசி பால் 6 அடிச்சுட்டு 10 ரன் எடுத்துகிட்டு வராங்க. 3 ஓவர் முடிவு நிலையில் அணியின் எண்ணிக்கை 27. 12 பாலுக்கு 18 ரன் தேவை. மேட்ச் ஓவராக இருக்கும். யோகராஜ் 2வது ஓவர் வீச வராரு. 1 பவுலர் 2 ஓவர் யோகராஜ் கொடுத்துருக்காங்க. மேட்ச் ஓவர் தீபன் வெர்சஸ் யோகராஜ். 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன் மேட்ச் ஓவர். ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. ஃபுல் பேஸில் உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காரு. டாட். செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ராம் இருக்காங்க. கைக்கே போகுதுங்க. தீபனோட விக்கெட் எடுக்கிறாங்க. பெரிய விக்கெட். நியூ பேட்ஸ்மேனாக இளையராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 10க்கு 18.
ஃபுல் ஃபேஸில் உள்ளே வந்து போட்டிருக்காரு. பவுலரே ஓடிடுவார். அவிஷேட்டா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இல்லை டைரக்ட் ஹிட்டு தான். ஈஸியாக உள்ளே வந்துட்டார். 2 ரன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு. 1 ரன். 5th ஒன். 15 ரன் தேவை. ஃபுல் ஃபேஸில் உள்ளே கொண்டு வந்து போட்டார். உடம்புல டாட் பால். இந்த பால் மேட்ச் பாலாக இருக்கும். பெரிய ரன் போனோன்னா நல்ல ஓவராக இருக்கும். தரையில் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போகாது. ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் 2 ரன்னாக இருக்கும். 2. நல்ல த்ரோ. 6 பாலுக்கு 13 ரன் தேவை. 4 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 32. 4 விக்கெட்டை லாஸ் பண்ணி நியூ பவுலர் சத்யசீலன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இளையராஜா சைக்கிள். 6க்கு 13. மேட்ச் ஓவர். யார் செமி? 50-50. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் கொண்டு வந்து உள்ளே போட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அவரையும் தாண்டி தடுக்க முடியல. நான் ஸ்டாப்பாக பவுண்ட்ரி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி அடிக்கிறாங்க. 5க்கு 9. உள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காரு. டாட் பால். நிற்க வச்சு ஓடுறாங்க. ரன் அவுட். கருப்பட்டி ராஜ் சைக்கிள். 4 பாலுக்கு 9. நெக்ஸ்ட் ஒன் நேராக கொண்டு வந்து உள்ளே போட்டு விக்கெட். விக்கெட்டா? ஒரு இன்சைட் எட்ஜ். அவுட்டு தரல. 3 பாலுக்கு 9 ரன்னு. மேட்ச் பால். டாட் பால். நிற்க வச்சு ஓடுறாங்க. அகைன் ஒரு ரன் அவுட். சுதாகர் அவுட். 2 பெரிய ஷாட் கண்டிப்பாக வேணும். ஒரு 6 ஒரு பவுண்டரியை வந்தால் மட்டும்தான் மேட்சை வின் பண்ண முடியும். மேட்ச் பால் இது. கண்டிப்பாக மேட்ச் பால். பெரிய ஷாட் போகாமல் இருந்தாவே போதும். போயிட்டுருக்காங்க. மேட்ச் பாலுங்க. டாட் பாலுங்க. நிற்க வச்சே ஓடிட்டாங்க. ஹார்ட்ரிக் விக்கெட். 3வது ரன் அவுட். பழனி சைக்கிள் 6 அடித்தாலும் மேட்சை வின் பண்ணுறாங்க வளையூர். ஆறுதல் 6ஆக தான் இருக்கும். செமி என்ட்ரி ஆகுறாங்க. லாஸ்ட் ஒன் பால். ஈஸிங்க. அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போகுது. மேட்சையும் வின் பண்ணி செமி என்ட்ரி ஆகிறாங்க வளையூர். ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். பேட் லக் மனச்சநல்லூருக்கு. நல்ல ஃபீல்டிங், நல்ல பேட்டிங்க, நல்ல பவுலிங். சத்யசீலன் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியை கொடுத்தாலும் மீதி இருக்க எல்லா பாலையும் டாட் பாலாக போட்டிருக்காரு. சீலா நல்ல பவுலிங். மேட்ச் வந்து யோகராஜுக்கு தராங்க. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். 2 பாயிண்ட் எடுக்கிறாரு. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யோகராஜுக்கு. நல்ல பவுலிங் அதற்காக தராங்க.